Hi friends, straight இன்னைக்கான லெசன் குள்ள போயிடலாமா? சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சாப்பிட்டாயா இல்லையா? நம்ம கேட்போம்ல, சாப்பிட்டியா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை படிச்சோடனே அது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ சாப்பிட்டாயா இல்லையா அப்படின்னும் போது ஏற்கனவே நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்றத நான் கேட்கிறேன். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்னா நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கும்போது we should use did. கரெக்டா? பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னா நீங்க did யூஸ் பண்ணணும். கரெக்டா? did. அப்புறம் ஒருத்தவங்க நான் கேக்குறேன் சாப்பிட்டியா இல்லையான்னும் போது என்னோட சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? யூன்னு வந்துடும். கரெக்டா? did you என்னது? சாப்பிட்டியா இல்லையான்னு கேக்குறேன். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? eat. கரெக்டா? சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அப்போ சாப்பிட்டாயா அப்படின்றதுக்கு did you eat ன்னு வரும். இல்லையா அப்படின்னு இருக்குல்ல, சோ இதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா or not. Did you eat or not? இந்த சென்டென்ஸ் எதுல இருக்கு? past tense, simple past tenseல இருக்கு. சோ அதனால did you eat or not அப்படின்றத நீங்க எழுதணும். நெக்ஸ்ட், நீ ரெடியா இல்லையா? இப்போ நீங்க ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்களா இல்லையான்றத நான் ஜஸ்ட் பிரசன்ட்ல கேக்குறேன். கரெக்டா? நம்ம நீ ரெடி ஆகிட்டியா, நீ நேத்து ரெடியா இருந்தியா இந்த டைம்ல அப்படின்னு கேட்டாதான் அது வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ நான் பிரசன்ட்ல நீ ரெடியா இல்லையான்னு நான் கேட்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சென்டென்ஸ் எழுதணும். பிரசன்ட் டென்ஸ்ல பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸை எழுத போறோம். ஓகேவா? சோ எப்பயுமே பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க கொஸ்டின் கேட்கும் போது இந்த இடத்துல நம்மளோட சப்ஜெக்ட் என்ன? யூ. கரெக்டா? யூ வந்துச்சுன்னா நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆர் அடுத்துக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரணும். இந்த இடத்துல எப்படி டிட்ன்ற அந்த கொஸ்டின் வேர்டுக்கு அடுத்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் வருதோ அதே மாதிரி இந்த இடத்துல ஆருக்கு அடுத்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் வந்துடணும். அப்புறம் என்னது? ரெடியா இல்லையான்னு கேக்குறேன். கிளம்பிட்டியா அப்படின்லாம் கேட்கும் போது ஆர் யூ ரெடி ஆர் நாட்? கொஸ்டின் மார்க். ரைட்? நெக்ஸ்ட், அவள் வீட்டில் இருக்காளா இல்லையா? இந்த சென்டென்ஸும் எப்படி இருக்குன்னா பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா நான் எப்படி கேட்கிறேன்? அவ இப்ப வீட்டுல இருக்காளா, someone is there at your home அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ஜெக்ட் அவள்னு இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம இந்த she அப்படின்ற சப்ஜெக்ட வச்சு பிரசன்ட்ல நம்ம ஒரு கொஸ்டினா கேட்க போறோம். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல யூன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? பி ஃபார்ம் வெர்ப் ஆர்னு யூஸ் பண்ணிருக்கோம். இதே இந்த இடத்துல நம்மளுக்கு அவள்னும் போது நம்மளோட சப்ஜெக்ட் என்ன? she. she வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி என்ன மாதிரி பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணணும்னா எஸ் அப்படின்ற பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஈ ஷி இட்னு வந்துச்சுன்னா நீங்க his it, his he, is she அப்படின்னு சொல்லி தான் நீங்க கொஸ்டின் கேட்கணும். ஓகேவா? is she. அடுத்து வீட்ல இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் ஹோம். வீடு அப்படின்னா இங்கிலீஷ்ல ஹோம். கரெக்டா? இப்ப ஹோம்னு வரும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். அதாவது இன் ஹோம், அட் ஹோம், அந்த மாதிரி ஒரு ப்ரிப்போசிஷன் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹோமுக்கு நீங்க ஹின் ஹோம் அப்படின்னு சொல்வீங்களா, அட் ஹோம் அப்படின்னு சொல்வீங்களா? இஸ் ஷி அட் ஹோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணும்போது கரெக்டா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இஸ் ஷி அட் ஹோம் ஆர் நாட்? அதாவது நம்ம என்ன கேட்க போறோம்? வீட்ல இருக்காளா இல்லையான்னு கேட்க போறோம். இந்த வீட்ல இருக்காளா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் இந்த அட் ஹோம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ இத வந்து ப்ரிப்போசிஷனா நீங்க பார்க்கும்போது அது அதுக்கேத்த மாதிரி மாறும். ரைட்? ஓகே. இஸ் ஷி அட் ஹோம் ஆர் நாட்? இதுவுமே எப்படி இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. நம்ம பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணி சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ரைட்டா? நெக்ஸ்ட், அவள் அவன் வருவானா மாட்டானா? நம்ம கேட்போம்ல அவன் வருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வருவானா மாட்டானா அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஃபியூச்சர். ஏன்னா இனிமேல் தான் அது என்ன ஆக போகுது? நடக்க போகுது. ஒருத்தவன் வருவானா மாட்டானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர். கரெக்டா? அப்ப இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதணும்னா ஃபியூச்சர்ல எழுதணும். ஃபியூச்சர்ல நீங்க கொஸ்டின் கேட்கும் போது எதை வச்சு கொஸ்டின் கேட்பீங்க? வில் வச்சு கொஸ்டின் கேட்கலாம், இல்லனா ஷல் வச்சு நீங்க கொஸ்டின் கேட்கணும்.
ஓகேவா? இந்த இடத்துல வருவானா மாட்டானான்னும் போது அது ஒரு இட் வில் ஹேப்பன் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா வில் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவன் வருவானா மாட்டானா அப்படின்னும் போது வில் ஹி, நல்லா தெரியும்ல, அவன் இருக்கிறதுனால சப்ஜெக்ட் ஈன்றத நான் யூஸ் பண்ணிருக்கேன். வில் ஹி கம் ஆர் நாட் question mark. அதாவது வருவானா அப்படின்றதோட நின்றுச்சு. இப்ப இதோட நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் வருவானா அப்படின்றதோட அந்த கொஸ்டின் நின்றுச்சுன்னா will he come அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். மாட்டானா வருவானா மாட்டானா அப்படின்னு கேட்கறதுனால we are using your will he come or not. Any doubts? Okay, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு புரியுதா இல்லையா, உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்போம்ல. சோ இந்த இடத்துலதான் நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து கவனிக்கணும். அதாவது நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறோம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல உனக்கு அப்படின்னும் போது யூ வந்துரும். கரெக்டா? இந்த இடத்துல யூ அப்படின்றது வந்துரும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன வேர்ட் வந்து யூஸ் பண்ண போறோம்? பிரசன்டா இருந்துச்சுன்னா நம்ம டூ அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதே இஃப் இட் இஸ் சப்ஜெக்ட் மாறி இருந்துச்சு, சப்ஜெக்ட் ஈ ஷி இட் இருந்ததுன்னா நீங்க டஸ் வச்சு கொஸ்டின் கேட்கணும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப புரியறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டா? சோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு புரியுதா அப்படின்னு மட்டும் கேட்டா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். இதே இந்த இடத்துல புரிஞ்சுதா அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் இதே புரிஞ்சுதா அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப புரிஞ்சுதா அப்படின்னா அது வந்து பாஸ்ட் ஆயிடும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டூ யூஸ் பண்ணாம டிட் யூஸ் பண்ணணும். பாஸ்டா இருந்துச்சுன்னா டிட் யூஸ் பண்ணுங்க. பிரசன்டா இருக்கும் போது யூன்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணும். ஓகே, இந்த விஷயம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். டிட் அப்படின்றது நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து டிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஐ மீன் திஸ் இஸ் இன் பாஸ்ட். கரெக்டா? இப்போ பிரசன்ட்ல நம்ம வந்து டூ இல்லனா டஸ் ரெண்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டூ வந்து ஐ யூ வி தேன்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணுங்க. ஈ ஷி இட் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணுங்க கொஸ்டின் கேட்கும் போது. கிளியரா? சோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் எல்லாத்துக்கும் உங்களால கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும். சோ இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்றதுதான் நம்மளோட கொஸ்டின். கரெக்டா? சோ அப்ப டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட். இப்ப இதே இந்த இடத்துல உனக்குன்னு இல்லாம அவளுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ஷி ஆகிடுச்சு. அப்ப இந்த இடத்துல நீங்க சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா does she understand or not அப்படின்னு நீங்க கேட்கணும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டிட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சென்டென்ஸ் எழுதினோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். இதே இந்த இடத்துல ஷீன்ற சப்ஜெக்ட் இப்ப மாத்தினதுனால நான் இந்த இடத்துல டஸ்ன்றத யூஸ் பண்ணிக்குவேன். சோ இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எது வந்தா எது யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் பார்த்தோன்னே எல்லாம் எழுத முடியாது, தப்பா தான் எழுதுவீங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம எழுதக்கூடிய இந்த சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், எதுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட், அவர்கள் ஒப்புக்கொண்டார்களா இல்லையா. ஒப்புக்கொண்டார்களா அப்படின்னும் போது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப நேத்து வந்து ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு திங்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அதை வந்து நான் மேனேஜர் கிட்ட டிஸ்கஸ் பண்றேன்னும் போது அந்த மேனேஜர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா பண்ணலையா அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. கரெக்டா? சோ அப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதணும்னா பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். பாஸ்ட் டென்ஸ் இன் தி சென்ஸ் இட் இஸ் a simple past tense, simple present tense அப்படிதான் ஒரு இந்த क्वेश्चन எல்லாமே. ஓகேவா? சோ இப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படினாலே நம்ம என்ன எழுதணும்? क्वेश्चन எப்படி கேட்கணும்? did வச்சு கேட்கணும். கரெக்ட்டா? did அவர்கள் அப்படினா என்னது? they. ஓகேவா? இதே நல்லா கவனிங்க, ஒரு ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்றேன், முக்கியமானது கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அவர்கள் இருக்கு பாத்தீங்களா? இதே இந்த அவர்கள் இங்கேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர்களுக்கு அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஓகேவா? அவர்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு நான் கேட்கும் போது இந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியும், தே வந்துரும். கரெக்டா? ஆனா இந்த இடத்துல நீங்க டஸ் யூஸ் பண்ணாம டூவே யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஐ யூ வி தேன்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேன். அதேதான் இந்த இடத்துலயும். பட் நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு? டிட் அப்படின்றது மாறல. ஏன் மாறல? பாஸ்ட்ல எந்த விதமான சப்ஜெக்ட் யூஸ் பண்ணாலுமே நம்ம
did அப்படின்றத வச்சுதான் நம்ம கொஸ்டின் கேட்கணும். இப்ப கிளியரா இருக்கா? ஓகே. did they ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொள்வதற்கு இங்கிலீஷ்ல என்னது? நீங்க ஒப்புக்கொண்டீர்களா, நீங்க ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்றதுக்குலாம் இங்கிலீஷ்ல என்ன? agree. did they agree or not? புரியுதா? did they agree or not? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. ஓகேவா? இப்போ நீங்க வந்து இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் கூட எலாபரேட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதுவீங்க? இந்த சென்டென்ஸை கொஞ்சம் லாங்கா எழுதும் போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வெளியே போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா, அவர்கள் வெளியே செல்வதற்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி क्वेश्चंस வந்துச்சுன்னா நீங்க இப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி மாத்தி எழுதுவீங்க? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். did they agree to go out or not? அப்படியே அந்த சென்டென்ஸை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதியிருக்கோமா? சோ அதே மாதிரி தான் இந்த எல்லா சென்டென்ஸையுமே நீங்க எலாபரேட் பண்ணி லாங் சென்டென்ஸாவும் உங்களால எழுத முடியும். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கான விஷயங்கள் சிலது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான சென்டென்ஸை உங்களால ஈஸியா எழுதிட முடியும். ஓகேவா? did they agree to go out? வெளியே போறதுக்கு அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கேட்கறது. உனக்கு இட்லி பிடிக்குமா பிடிக்காதா? இது எப்படி இருக்கு? எந்த மாதிரி டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. கரெக்டா? சோ இப்ப நம்ம வந்து பிரசன்ட்லி நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்கும் போது நம்ம இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம பயன்படுத்துவோம். கரெக்டா? சோ இப்போ உனக்கு அப்படின்னா யூ. சோ பிரசன்ட்ல யூ வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம டூ யூஸ் பண்ணுமா டஸ் யூஸ் பண்ணுமா? யூ அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டூ தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சோ அப்ப டூ யூ பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? லைக். என்ன லைக் பண்றீங்க? இட்லிய லைக் பண்றீங்களா இல்லையான்னு நம்ம கேட்கிறோம். கரெக்டா? சோ அப்போ டு யூ லைக் இட்லி ஆர் பிடிக்காதா அப்படின்றதுக்கு நாட். இதே இந்த இடத்துல ஷீ, இப்ப வந்து டஸ் ஷீ லைக் இட்லி ஆர் நாட் அப்படின்னு கேட்கணும். டஸ் ஈ லைக் இட்லி ஆர் நாட் அப்படின்னு கேட்போம். இதே யூ வந்துச்சு அப்படின்னா யூ வி தே வந்துச்சுன்னா do we like இட்லி or not, do they like இட்லி or not அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸை மட்டும் எழுதுறது கத்துக்க கூடாது. நம்ம ஆல்டர்னேட்டிவா எந்த மாதிரி சப்ஜெக்ட் கொடுத்தாலும், ஆல்டர்னேட்டிவா எந்த மாதிரி டென்சஸ் கொடுத்தாலும் அதை எழுதுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தயாரா இருக்கணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க சென்டென்சஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால இங்கிலீஷை சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்க முடியும். ரைட்? does he like இட்லி or not? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் நாளைக்கு படத்திற்கு வருவார்களா மாட்டார்களா? சோ படத்திற்கு அப்படின்னா இட் இஸ் அ மூவி. கரெக்டா? மூவி பார்க்க வருவார்களா அப்படின்றதோட நின்றுச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு நெகட்டிவ் கிடையாது. பிடிக்காதா, பிடிக்குமா, வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஜஸ்ட் வருவாங்களா அப்படின்றதோட நின்றுச்சு. சோ இதை நம்ம எப்படி எழுதணும்? அவர்கள் அப்படின்னா தே. கரெக்டா? சோ இந்த இடத்துல படத்திற்கு வருவார்களா அப்படின்னும் போது இட் இஸ் அ future. அப்போ will they come for movie? will they come for movie அப்படின்னு சொல்லலாம். இல்லனா will they come to watch a movie அப்படின்னு கேட்கணும். புரியுதா? இதே இந்த இடத்துல வருவார்களா மாட்டார்களா அப்படின்னு இருந்துச்சுன்னா will they come to watch a movie or not அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா ஆர் நாட் அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. இல்லனா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரைட்? அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த பிடிக்காதா அப்படின்றது இல்லனா ஜஸ்ட் ஸ்டாப் இட் வித் திஸ் இட்லி, அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், நீங்க நேத்து பணம் கொடுத்தீங்களா இல்லையா? சோ இந்த இடத்துல நேத்துன்னு வந்ததுனால அப்சல்யூட்லி இட் இஸ் என்னது? பாஸ்ட் டென்ஸ். ரைட்டா? நேத்து அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம என்ன சொல்லிடலாம்? இது வந்து பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லிடலாம். அதே மாதிரி நாளை வந்ததுனால ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிடலாம். ஓகேவா? இப்ப அப்படின்ற வேர்ட் வந்துச்சுன்னா பிரசன்ட் டென்ஸ்னு சொல்லிடலாம். நீங்க அப்படின்னும் போது யூ தான் நம்மளோட சப்ஜெக்ட். சோ டிட். பாஸ்ட்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டிட் யூஸ் பண்ணோம். சோ டிட் யூ கொடுத்தீங்களா? கொடுக்கறதுக்கு இங்கிலீஷ்ல கிவ். கரெக்டா? சோ நம்மளோட சப்ஜெக்ட் என்னது இந்த இடத்துல? கிவ். டிட் யூ கிவ் த மணி? இல்லையா அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ ஆர் நாட். did plus subject plus verb plus என்ன சென்டென்ஸ் வருதோ அது plus negative. அவ்வளவுதான் இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? did you give the money or not? so இந்த சென்டென்ஸ் completed. next sentence, இத இப்போ நீங்க தான் வந்து
என்ன பண்ண போறீங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ண போறீங்க. பட் இதுக்கு நீங்க வந்து டிட், வில், டஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன யூஸ் பண்ணும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் வேலை செய்ய முடியுமா முடியாதா. இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் அ பர்சன்ஸ் எபிலிட்டி டு டூ எ ஒர்க் ஆர் நாட். கரெக்டா, ஒரு விஷயம் ஒருத்தவங்களால பண்ண முடியுமா, ஆர் தே ஏபிள் டு டூ திஸ் ஒர்க் ஆர் நாட். அப்போ ஒருத்தவங்களோட எபிலிட்டியை பத்தி பேசும்போது அவங்களால முடியுமா முடியாதான்றத பத்தி கேட்கும்போது we have to use what kind of word, can. கரெக்டா, கேன்ன்றத நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ண முடியுதா முடியலையா, அவங்களோட எபிலிட்டி அவங்களால அது முடியுமா. So to speak about a person's ability we have to use can here, right? So உங்களால் அப்படின்னும் போது அப்சல்யூட்லி நம்மளோட சப்ஜெக்ட் என்னவா இருக்க போது, யூ தான். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறாது, சேம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். இங்க நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸை மட்டும் நீங்க பார்த்து யூஸ் பண்ணும், எந்த மாதிரியான வேர்ட்ஸ் வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றது. ஓகேவா, கேன் யூ வேலை செய்ய அப்படின்னும் போது கேன் யூ ஒர்க் ஆர் நாட். இந்த சென்டென்ஸ் கரெக்டா, கேன் யூ ஒர்க் ஆர் நாட். இந்த ஒர்க் அப்படின்றது வந்து வேலை செய்யறது தான். கேன் யூ ஏபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஏபிள் டு ஒர்க் ஆர் நாட் அப்படியும் நீங்க வந்து சொல்லலாம். இது will you be able to do this work அப்படியும் நம்ம கேட்கலாம் இந்த சென்டென்ஸ். will you be able to do this work, உன்னால இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னும் போது will you be able to do this work கேட்கலாம். can you work or not அப்படின்னு கேட்கலாம். can you be able to work or not, can you do this work or not. எப்படி வேணா நீங்க சென்டென்ஸை கேட்கலாம். நிறைய டைப் ஆஃப் சென்டென்சஸ் நம்மளால இதுல இருந்து கேட்க முடியும். பட் ஒழுங்கா நீங்க சொல்லணும்னா சிம்பிளா சொல்லும் போது கேன் யூ ஒர்க் ஆர் நாட் அப்படின்றதோட முடிச்சிடுங்க. ஒருத்தவங்களால ஒரு விஷயம் பண்ண முடியுமா முடியாதா. இப்ப வந்து வெளியே போறதுன்றது வந்து வேற, புரியுதா. வெளியே போறதுன்றது வந்து இட் இஸ் அ நார்மல் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ். பட் இது வந்து அவங்களுடைய எபிலிட்டியை நம்ம சோதிக்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல கேன் அப்படின்ற வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா. சோ இது வந்து என்ன டென்ஸ், அப்போ இது வாட் கைண்ட் ஆஃப் டென்ஸ் இட் இஸ், வேலை செய்ய முடியுமான்னும் போது இட் இஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ் தான். சோ அதனாலதான் நான் சொன்னேன் will you be able to do னு நீங்க கேட்கலாம், ஏன்னா இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். பட் எபிலிட்டியை பத்தி பேசுறதுனால நான் இந்த இடத்துல கேன் அப்படின்ற வேர்டை நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. நீங்க வில் வச்சு சென்டென்ஸ் கேட்டீங்கனாலும் அது வந்து ஓகே தான், இட் இஸ் கரெக்ட், ரைட். ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி செட் ஆஃப் வேற வேற சென்டென்சஸ் நம்ம இன்னொரு செகண்ட் பார்ட் 2வா நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி சென்டென்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. கண்டிப்பா பார்ட் 2 வீடியோல இன்னும் கொஞ்சம் லாங் சென்டென்சஸ், இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து கவனிச்சு இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க எழுதணும் அப்படின்றத நான் பார்ட் 2 வீடியோல சொல்றேன். ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், we'll see you in the next interesting and important video.